ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து டே 5. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3, டே 4 ஹார்ட்வேர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே 5 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அது நிறைய பேர் வந்து டைப் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம், கரெக்டாக தப்பா அப்படின்னு. சேவ் ஸ்பேரோ அண்டு பார்த்தீங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் குவால்காம் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸ், ஆப்பிள் ப்ராசஸ், மீடியாடெக் ப்ராசஸ் கரெக்ட். அண்ட் இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு கிரீன் மொபைல்ஸ், ஸ்பெக்ட்ரம், மீடியாடெக், குவால்காம், எக்ஸ்னோஸ். நிறைய அவர் வந்து சொல்லியிருந்தார். ரீட் மோர் கொடுத்தா ஸ்க்ரீன் வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய இது வந்து கிரீன் மொபைல்ஸ் வந்து ஆட் பண்ணி சொன்னார். உண்மையே இது 100% வந்து கரெக்ட். ஜிவி கேம்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க, மீடியாடெக், குவால்காம், எக்ஸ்னோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஸோ 3 பேர் ஆன்சர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 100% பர்ஃபெக்ட். இப்போதான் நம்ம சேனலுக்கு நியூ இயராக இருந்தீங்க அப்படின்னா டே 1, டே 2, டே 3, டே 4 வீடியோ எண்டில் வந்து எண்ட் கார்டில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுடன் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காம்பனண்ட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை வைக்கிறீங்க, இல்லை அந்த இடத்துல ட்ராக் பிச்சுச்சு அப்படின்னா, அதாவது அதுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி இருக்கலாம், அந்த லேயர் வந்து பிச்சுக்கிட்டு வந்துருச்சு, இல்லை அந்த லேயரே இல்லை ஷார்ட் ஆகிருக்கு, இல்லை எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சால்டரிங் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பவர் சப்ளை அந்த இடத்துல போகாது, சார்ஜ் ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ராக் அடிக்கணும், அதாவது ஜம்பர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? உங்களால பார்க்க முடிஞ்சது அந்த வேவை அப்படின்னா அந்த இடத்துல சொரண்டிட்டு நீங்க வந்து சால்டரிங் பண்ணலாம். எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்ப இந்த 3 இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுவே அந்த லேயரே வந்து பிச்சுட்டு வந்துருக்கு, தெரியுதா? இதுல ஒட்டிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல பவர் சப்ளை போகாது, நீங்க திருப்பி இதை வச்சாலுமே. அப்ப என்ன பண்ணணும்னா இதோட லைனை வந்து பார்க்கணும், இதோட ட்ராக் வே பார்க்கணும், இது எந்த வழியில போகுதுன்னு. நல்லா பாத்தீங்கன்னா இதுல ஒரு கோடு மாதிரி வருது பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ட்ராக் வேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ட்ராக் வே வந்து எது கூட கனெக்ட் ஆக, இது கூட. இதோட ட்ராக் வே எங்க இருக்கு, இங்க போகுது பாருங்க, இதோட ட்ராக் வே. சோ இந்த மாதிரி தான் ட்ராக் வே வந்து கண்டுபிடிக்கணும். இது உங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா நீங்க இதுல லைட்டா இப்ப இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, பிச்சுச்சு. சோ இந்த இடத்துல சால்விங் பண்ணா பவர் சப்ளை ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஒரு கோடு போகுது பாத்தீங்களா, இதுக்கு நேரம் என்ன கோடு போகுது, இது கூட ஜாயிண்ட் ஆகுதுல, அந்த கோடு கவனிக்கணும். கவனிச்சு இந்த இடத்துல என்ன பண்ணணும், லைட்டா பிளேடு வச்சு நீங்க சொரண்டிங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு லேயர் வந்து தெரியும், அந்த லேயர்ல ஜம்பர் அடிக்கணும். லைட்டா சால்டரிங் பண்ணிட்டு ஜம்பர் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து அடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிசியை ஃபிட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ட்ராக் வேவ் பாத்துங்க, எந்தெந்த பின் எந்தெந்த ட்ராக் வே அப்படின்னு பாத்துக்கங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பின் தான், இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பின். ஓகேங்களா? நம்ம தெரிஞ்சிச்சு. ஸோ இதை எடுத்துக்கங்க, ஒரு நியூ சிசி எடுத்து இதுல வந்து அடிச்சிருங்க. ஓகேங்களா? பின் பண்ணிடுங்க. பின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லைட்டா அந்த ட்ராக் வேவை சொரண்டிக்குங்க, இந்த ட்ராக் வேவை சொரண்டிக்குங்க. சொரண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு குட்டி ஜம்பரை எடுத்துட்டு வந்து இங்க அடிச்சிருங்க. அதாவது இந்த பின்ல இங்க வந்து ஃபிட் பண்ணிடுவீங்களா, ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பின்ல அடிச்சிருங்க. செகண்ட் பின்ல வந்து செகண்ட் இதுல அடிச்சிருங்க. அடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் வே வந்து கரெக்ட் ஆகும், சார்ஜிங் உங்களுக்கு பக்காவா வந்து ஏறும். இதுக்கு பேர் தான் ட்ராக்கிங் வே. இது வந்து சிம்பிளா இருக்கு. கரெக்டா? ஏன்னா பக்கத்துலயே நமக்கு ட்ராக் வே இருக்கு, பக்கத்துலயே நமக்கு லைன் அடிச்சுக்கலாம். இன்னும் இதை விட அடுத்த லெவல் பார்க்கலாம், ஏன்னா இந்த லெவல்ல இருந்து சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால தான். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வே. பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜிங் வந்து காமிக்காது. ஓகேங்களா? சோ இதுல வந்து நான் பாக்குறேன், என்னோட வோல்டேஜ் வந்து பாக்குறேன், வோல்டேஜ் வந்து எனக்கு காமிக்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து பாக்குறேன் வோல்டேஜ் வந்து எனக்கு காமிக்குது 5 வோல்ட் 4 வோல்ட் காமிக்குது சம்திங். பட் ஆனா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வோல்டேஜ் காமிக்கல அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து ஜம்பர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க அடிக்கிற மாதிரி. எதுக்கு இந்த மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல லைன் வந்து கட் ஆயிருக்கு. கரெக்டா? நம்மளுக்கு வந்து இதுல பார்க்கும்போது லைன் போறது வந்து தெரிஞ்சது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைனே வந்து தெரியல, ஏன்னா பக்கத்துல காம்பனன்ட் இருக்கு, அவ்வளவு உத்தம் பார்க்க முடியாது. கரெக்டா? சோ எடுத்துட்டு வந்து டைரக்டா இங்க அடிக்கிறோம். சரி, ஓகே, இதுல வந்து டைரக்டா இங்க கொடுத்துருக்காங்க, ஆனா எனக்கு எப்படி தெரியும் இந்த பிளஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கரெக்டா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிமெட்டிக்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெட்டிக் அப்படின்னா இன்னும் ஈஸியா சொன்னா, உங்களுக்கு சப்போஸ் எந்த மாடலுக்கு வந்து உங்களுக்கு தெரியல, சார்ஜிங் வேஸ் தெரியல, எனக்கு வந்து பவர் சார்ஜிங் வேஸ் தெரியல, எந்த இடத்துல இதே மாதிரி ஜம்பர் அடிக்கணும்னு தெரியல அப்படின்னா அந்த மாடலை போட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு J2, ஓகேங்களா, சார்ஜிங் சிசின்னு போட்டுக்கலாம். சிசி வேஸ் அப்படின்னு நான் போடுறேன். ஓகேங்களா? சார்ஜிங் சிசி வேஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் J2 இதுல வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து எந்த லைனோட கனெக்ட் ஆகும், இங்க இருந்து வந்து லைன் இப்படி இப்படி போய் இதுக்குள்ள போய் இதுக்கப்புறம் இங்க வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு இதுல வோல்டேஜ் வருது, ஆனா சார்ஜர் கனெக்டர்ல வந்து வோல்டேஜ் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின்ல வந்து ஜம்பர் எடுத்துட்டு வந்து இந்த கெப்பாசிட்டர் வந்து அடிச்சிருங்க. இப்ப வேற மாடலுக்கு பார்க்கணும் அப்படின்னா மாடலை மாத்திக்கிங்க. இப்போ J5 இது பார்க்கணும் அப்படின்னா J5 அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து சார்ஜிங் வேஸ் வந்து தெரிஞ்சிடும். இப்ப இதோட பிளஸ் வந்து எங்க போகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஜம்பர் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது மைக்கா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், ஈஸியா வந்து இது வந்து இன்னும் கிளியரா இருக்கு பாருங்க. இந்த பிளஸ் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஜம்பர் பண்றாங்க.
மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பி கலர்ல ஒரு கெப்பாசிஸ்டர் எங்க இருக்குன்னு பாருங்க, அந்த இடத்துல தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ ஜம்பர் அடிங்க. இது நல்லா இருக்கிற போனுக்கு அடிங்கன்னு சொல்லல, உங்களுக்கு சார்ஜிங் இஷ்யூவா இருக்கு, ஏற மாட்டுது அப்படின்னு. சிசி கனெக்டர் வந்து நல்லா இருக்கு, பட் ஆனா எனக்கு சார்ஜ் ஏற மாட்டேன்னு வரும்போது இந்த மாதிரி ஜம்பர் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டா வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இது மாதிரி மைக் வேவ் கூட பார்க்கலாம். இது சிசி வேவ் தான் இல்ல, மைக்குக்கும் இதே மாதிரி நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? மைக்குக்கும் அவைலபிள் இருக்கு, அமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? சோ மைக் வேவும் அவைலபிள் இருக்கு. நீங்க அதுக்குமே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். இதுல கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க, எதுல இருந்து எதுல போகுதுன்னு. ரெட் வந்து எங்க போகுது, இங்க ஃபர்ஸ்ட் ஜம்பரை வந்து இங்க இங்க அடிச்சு பாருங்க. இங்க அடிச்சு உங்களுக்கு கேட்கல, ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட் கொடு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல. இதுல பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எதுக்கு அப்படின்னா இதுல ஜம்பர் அடிச்சு பாருங்க, ஒரு ஜம்பரை எடுத்துட்டு வந்து இதுல அடிச்சுட்டு இதுல அடிச்சு பாருங்க, மைக்கு கேக்குதா அப்படின்னு. மைக்கு கேட்கல அப்படின்னா இந்த இடத்துல ஜம்பரை எடுத்து இந்த இடத்துல அடிச்சதை எடுத்துட்டு இந்த இடத்துல அடிச்சு பாருங்க. இந்த இடத்துல அடிச்சும் கேட்கலாம், இந்த இடத்துல அடிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க போற லைன் போற வேவ்ஸ் வந்து அவங்க காமிக்கிறாங்க. சோ இந்த இடம்லாம் இந்த இடத்துல வந்து அடிச்சு பாருங்க அப்படின்னு. அடிச்சீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். சேம் இதுக்கும் அதே மாதிரிதான். இந்த இடத்துல வந்து ஜம்பர் அடிச்சு பாருங்க, ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே, ஒர்க் ஆகல அப்படின்னா அடுத்த ஜம்பரை இங்க எடுத்து அடிங்க. 3 ஜம்பர் நான் அடிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரே ஜம்பரை எடுத்துட்டு வந்து தான் சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க அடிச்சு பாருங்க, ஒர்க் ஆகலையா, ஜம்பரை டீசால்டரிங் பண்ணிட்டு இங்க அடிச்சு பாருங்க, இதை டீசால்டரிங் பண்ணிட்டு இங்க சால்டரிங் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது வந்து டிஸ்பிளேக்கு இருக்கு, டிஸ்பிளே கனெக்டர் இருக்கு, நிறைய விஷயங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. பேட்டரி கனெக்டர் கூட ஜம்பர் இருக்கு, எல்லாத்துக்குமே ஜம்பர் இருக்கு. கூகுள் குரோம்ல போட்டு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா வரும். எனக்கு இல்ல ஜி தேடுறது கஷ்டமா இருக்கு, சில மாடலுக்கு கிடைக்கல அப்படின்னா போர்னியோ காம்பினேட்லாம் இருக்கு, நீங்க அதை பை பண்ணியும் அதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். அதுல சிமெட்டிக் இருக்கும், எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு லைன் போகுதுன்னு. சோ அதை பார்த்து நீங்க வந்து ஜம்பர் அடிச்சு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். போர்னியும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, வேணா நீங்க வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சாஃப்ட்வேர் கோர்ஸ் இருக்கு, டேட்டா ரிகவரி கோர்ஸ் இருக்கு, ஹார்ட்வேர் கோர்ஸ் இருக்கு, ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் இருக்கு, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் இருக்கு. விருப்பம் இருந்தா தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன டாஸ்க் நான் தர போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே கனெக்டருக்கு ஜம்பர் வே வந்து அப்படின்னு சொல்லுங்க. எப்படி பாக்குறது, எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. ஓகேங்களா? என்ன கீவேர்டு போட்டு செக் பண்ணுவீங்க அப்படின்னு. சோ இது மாதிரி டெக்லேட்டா வீடியோ வேணா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோ மீட் பண்ணிட்டா இருக்கும். டாடா, பை பை.